1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. அன்றைய தினம் ஒரு மாணவி தன்னுடைய உயர்தர கல்வி பொது பரீட்சைய முடிச்சுட்டு, எதிர்கால கனவுகள் எப்படியாச்சு தான் சாதிச்சு காட்டுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோட வீட்ட நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஒரு நேரம். அன்றைய காலகட்டங்கள்ல அதிகமான சோதனைச் சாவடிகள் தமிழர்கள் மேல திணிக்கப்பட்டிருந்தது. இந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்தில இந்த மாணவி சோதனைச் சாவடிய கடந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்படி ஒரு நிலை ஏற்படையக்க அந்த சோதனைச் சாவடியில இந்த மாணவி சோதனைக்கு உட்படுத்தப்படுறா. அப்படி உட்படுத்தப்படையக்க, தன்னுடைய இருந்த அடையாள அட்டைய காட்டியும், அந்த அடையாள அட்டை போதாது என்று சொல்லி சோதனைச் சாவடிக்கு இலங்கை இராணுவத்தில இருந்த சில அதிகாரிகள் அழைத்துக் கொண்டு போயினர். இவர்கள் இவ்வளவு நேரமாகியும் வீடு வந்து சேரவில்லை என்று ஒரு பக்கம் அந்த மாணவியோட தாய் அதீத வேதனையிலையும், அந்த மாணவியோட தம்பி, அக்கா எப்ப வருவான்றது எதிர்பார்ப்போடையும் வீட்டின்ட கதவுகள நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான். நேரங்கள் கடக்குது. நாழிகைகள் கடந்து கடந்து போய்க் கொண்டிருக்குது. ஒரு அயல் வீட்டுக்காரர் திடீரென்று ஒரு விஷயத்த வந்து அந்த வீட்டுக்காரர்ட்ட சொல்றார். "நான் உங்களோட மகள இந்த சோதனைச் சாவடியில பார்த்ததா ஒரு தகவல சொல்லினேன்." தாய்க்கும், தன்னுடைய மகனுக்கும் அதீத பதட்டம். இந்த பதட்டத்தோட நேரு சோதனைச் சாவடியை நோக்கி நகர்ந்து போயினர். இந்த மாணவிக்கு என்ன நடந்தது? தேடிச் சென்ற தமிழ் உறவுகள் என்ன ஆகினது? இத பத்தி தான் இந்த காணொளியில நாங்க முழுமையா பார்க்க போறோம். 90களின் ஆரம்ப காலகட்டம். தமிழர்கள் மேல அதிகமான கொடுமைகள் நடந்தேறிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில கிருஷாந்தி என்ற ஒரு 18 வயது நிரம்பிய மாணவி, தன்னுடைய கல்வி பொதுப்பரீட்சை, உயர்தர பரீட்சைய வெற்றிகரமா நிறைவு செஞ்சுட்டு, தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நெனச்சுக்கொண்டு, தன்னுடைய வீட்ட நோக்கி, தன்ட தாயிட்ட இத பற்றி வடிவா சொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோட, எதிர்காலம் நல்லா இருக்க போதுன்ற ஒரு கனவோட, சைக்கிள்ல இந்த மாணவி தன்னுடைய வீட்ட நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில யாழ்ப்பாணத்தில அநேகமான இடங்கள்ல நிறைய இராணுவ சோதனை முகாம்கள், சோதனைச் சாவடிகள் இருந்தது. அப்படி இந்த மாணவி வந்து தன்ட வீட்ட நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கைக்க, ஒரு சோதனைச் சாவடியில இந்த மாணவி கிருஷாந்தி வந்து மறைக்கப்படுறா. மறைக்கப்பட்ட இந்த மாணவி தன்னிட்ட இருந்த எல்லா ஆதாரங்களையும் காட்டுறா. தான் வந்து பொதுத்தராதர உயர்தர பரீட்சைய முடிச்சுட்டு வீட்ட போய் கொண்டிருக்கிறதாவும், நான் வீட்ட போகணும், என்ட அம்மா என்ன தேடுவான்னு சொல்லியும், தன்னுடைய அடையாள அட்டையையும் காட்டி எல்லாத்தையும் இவ சொல்றா. சொல்லியும் ராணுவ சிப்பாய் ஒரு சிலர் வந்து இவால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நாங்கள் இவாவ தனிப்பட்ட முறையில விசாரிக்கணும் என்று சொல்லி வலுக்கட்டாயமா அங்க இருந்து இழுத்துக் கொண்டு போறாங்க. இந்த கிருஷாந்தி இந்த பக்கத்து வீட்டில இருந்த கிருபாகரன் என்ற ஒரு ஆள் இத பார்த்துட்டார். இத பார்த்த அவர் உடனடியா விரைஞ்சு சென்று அவருடைய அம்மா, அதாவது கிருஷாந்தியுடைய அம்மாவுக்கு இந்த தகவல தெரிவிக்கிறார். தெரிவிச்ச அடுத்த நிமிஷமே கிருஷாந்தியுடைய தாயாரும், தம்பி பிரணவனும் உடனடியாக இந்த கிருபாகரன் அவரோட உதவியோட சோதனைச் சாவடியை நோக்கி விரைந்து செல்லினர். சோதனைச் சாவடியை நோக்கி விரைந்து செல்லைக்கு தான் அவைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. சோதனைச் சாவடியில இவ போய் பார்க்கைக்க, "உங்களோட மகள நாங்க இங்க மறைச்சு வைக்கல"